நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ரஜினி. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, இவங்க எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, இது எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணணும், இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? வாக்குறுதி அளிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடன் இருக்குன்னு, எனக்கு தெரியும் எவ்வளோ கடன் இருக்குன்னு. நான் சின்ன ஒரு 10th படிக்கிற பையனுக்கு கூட சொன்னேன் இவ்வளோதான்ப்பா கடன் இருக்குன்னு. அந்த பையனுக்கும் தெரியும். தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக வாக்குறுதி கொடுக்குறப்போ கோமா நிலையில் இருந்தார்களா? இவ்வளோ கடன் இருப்பது தெரியாமல், நான் பொதுவாக யாரையும் குறிப்பிட்டு ஒரு நபரை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்போது கடனே இப்போதான் உங்களுக்கு தெரியுது வெள்ளை அறிக்கை பார்த்துன்னா, வாக்குறுதி சொல்வதற்கு முன்பாக கோமா நிலையில் இருந்தார்களா? என்னுடைய கேள்வி சிம்பிள். இப்படி கோமா நிலையில் இல்லைங்க, நாங்கள் தெளிவாக தான் இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு கடன் எவ்வளோன்னு தெரியாதா? கடன் அளவு தெரிஞ்சு எதுக்கு 2500 ரூபா கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க? 6 சிலிண்டர் எதுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க? விவசாயிகள் கடன் முழுமையாக தள்ளுபடின்னு எதுக்கு சொன்னீங்க? இப்போ கூட தாய்மாமன் சீருக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் 2500 ரூபாய்க்கு என்ன சொன்னாருன்னு தெரியல. அந்த தாய்மாமன் சீருக்கும் அவருக்கு ஆதரவு அளித்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது தேவையற்றதுன்னு நேற்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அது தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களே அவங்க கொண்டு வர திட்டத்தை ஏத்துக்கல. இந்த நிலையில தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்போ அவங்க கோச்சிக்கிட்டு எங்கடா வெளியே போயிட போறாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். அது ஃபர்ஸ்ட் விஜய் உணரணும். விஜய் ஸ்பீச்ல எப்படி இருக்குன்னா, நான் 200 தொகுதியில ஜெயிச்சுட்டேன், மக்கள்லாம் ஏன் பிறகுது அதே சொல்றாரு. நீங்க ஏதோ உங்க தயவுல அமுச்சு விட்டீங்கன்னு சொல்றீங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு முதல்வர் விஜய் அவர்களே. உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். நீங்க மேத்தமெட்டிக்ஸ் 12th வரையும் படிச்சிருப்பீங்க. 107ல் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் காங்கிரஸ், விசிகா, இது IUML, இடதுசாரிகள் வெளியிருந்து ஆதரவளிச்சாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன். காங்கிரஸுக்கு விழுந்த வாக்குகள் யாருடையது? தாவேகா வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கு. அது திமுகவுக்கு விழுந்த வாக்குகள். விசிகா நிற்குது. அந்த விசிகா நிற்கிற தொகுதியில் அதிமுக வேண்டாம், எங்களுக்கு தாவேகா வேண்டாம், எங்களுக்கு விசிகா வேண்டும், திமுக கூட்டணி வேண்டும் என்று திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள். அப்போ யாருடைய தயவால் யாருடைய வாக்குகளை பெற்ற ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது? இது சிம்பிள். இதை நான் ஒரு 2வது படிக்கிற பையனுக்கு போய் சொன்னா கூட, அங்கிள் நீங்க சொல்றது சூப்பர் தான், இதுதான் அங்கிள் கரெக்ட் ஆன்சர். 2வது படிக்கிற பையனுக்கு தெரிகிற கால்குலேஷன் கூட இன்றைய முதல்வருக்கு தெரியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. ஆனா அதே சமயம் அவங்க கிளவரா தானே இருக்காங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு, தாவைக்களை இணைய வச்சு வரக்கூடிய தேர்தலை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தானே இருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சு யார் மேம் ரிசைன் பண்ண வச்சது அப்படின்னு சில பேச்சுகள் வந்துச்சு. குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னு. குதிரை பேரம் நடக்கிறதுக்கு பெருமைப்படக்கூடாது, அசிங்கப்படணும், தலை குனியணும். குதிரை பேரம் என்பது இட் இஸ் நாட் அ லாஃபுல் ஆக்ஷன். அது சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது. நீங்க குதிரை பேரம் நடந்துருந்துச்சுன்னா, குதிரை பேரம்ன்றது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. நீங்க அதையே நாங்க இதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த 5 தொகுதிகளில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். நாளை மறுநாள் கூட இது விஜயபாஸ்கர் சேருவதாக சொல்லுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தொகை பரிமாறப்பட்டது, எவ்வளவு தொகை கொடுத்து அவர்கள் வாங்கப்பட்டார்கள், ஒரு கட்சிக்கு 21 நாட்கள் அந்த வாக்களித்த மக்களுக்கு ஒரு துரோகத்தை செய்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் அவர்கள் மக்கள் முன்னால் போய் நிற்கும் போது மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த அப்பாவை நீங்க சட்டசபையில பாப்பீங்க அப்படின்னு பேசுன மாதிரி சில செய்திகளும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இது உண்மைதானா? கலைஞர் தான் மேம் அப்பப்போ சொல்லுவாரு, வீரன் சாவதே இல்லை, கோலை வாழ்வதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பொன்மொழி இருக்கு. ஒரு முறை தோற்றுவிட்டால் சட்டமன்றத்திற்கு போக முடியாது என்று நினைத்திருந்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1996 போயஸ் கார்டனிலே ஓய்வெடுத்திருப்பார். அதே போல தேர்தலிலே தோற்றவர்கள் அனைவரும் அவள் தான் தோற்றுவிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி போயிருந்தா அடுத்தடுத்த தேர்தல்களிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள். எங்களுடைய தலைவர்
கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எலக்டாரல் பாலிடிக்ஸ்க்காக வந்த தலைவர் அல்ல. உங்களைப் போல ஒரு மக்களுக்காக தலைவர். அண்ணாவின் கொள்கைகளை, கலைஞரின் கொள்கைகளை கடைகோடியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டன் மனதிலே பதிய வைக்கக்கூடிய தலைவர். தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் களத்திலே இறங்கி போராடக்கூடிய ஒரு தலைவர். அந்த தலைவரை வெற்றி தோல்விகள் அசைத்து பார்க்க முடியாது. வெற்றி அவர் இன்றைக்கு தோற்றுவிட்டார். ஆனால் இன்றைக்கும் மக்கள் பணியிலே அவர் தொய்வில்லாமல் தினம் தினம் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பணி செய்யாமல் அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீங்க வெற்றி பெற்றால்தான் மக்கள் பணியா அப்படி என்று கேட்டால் இல்லை. திமுக ஒரு பிரதான கட்சி. இது திமுக 75 ஆண்டு கால ஆலமரம். இன்னைக்கு இன்னொன்று சொல்றேன், அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அரசியல் அனுபவம் கூட விஜயனுடைய வயசு இல்லை. அவருடைய அரசியல் அனுபவம் 60 ஆண்டு கால இது அரசியல் அனுபவம். விஜய் அவருக்கு வயது 52. அவருடைய அரசியல் அனுபவத்தை விட 8 ஆண்டுகள் குறைவா அவருடைய வயசு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒரு தொகுதியிலே நம்ம தோக்கடிச்சிட்டோம். சட்டமன்றத்தில் அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் மனசுல இருக்காரு. நேற்று கூட பாண்டிச்சேரி போயிருக்காரு. மக்கள் வழிநடுங்கள மீண்டும் நீங்க வரணும், மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரித்த மக்கள் நீங்க தான் வரணும், திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தேடி மக்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் போன்ற அதாவது திடீர்னு ஒரு தலைவர் வராரு, திடீர்னு ஒரு முதல்வர் வராரு, அவருக்கெல்லாம் வீழ்ச்சி ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வீழ்ச்சி என்பது என்றைக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தாவேகாவினர் உணர வேண்டும். முதல்வர் விஜயும் முடிந்தால் இந்த காணொலி அவர் பார்த்தால் என்றால் அவரும் உணர வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தலைவனை இழிவாக சட்டமன்றத்திலே பேசுவது, சைகை காட்டுவது, அந்த சைகை உள்ளபடியா மாண்பு இல்லை. நீங்க சட்டமன்ற சைகாம நாளைக்கு வேற யாராவது எதிரில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற ஏதாவது சைகை காட்டுவாங்க. உங்களுக்கு இப்போ நிறைய சைகை கண்டென்ட்லாம் வந்துருச்சு. முந்தினேத்து நைட்டு 7 மணிக்கு பார்த்த நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய கண்டென்ட் இருக்கு. நிறைய பேர் கேக் வச்சு கூட அதுக்கப்புறம் கண்டென்ட் போடலாம். அதனால சொல்றேன். தொடர்ந்து இப்போ திமுகவை சேர்ந்த ஏவா வேலு அவர்கள் வீட்டுல கூட தமிழ்நாடு அரசு சார்பா ஏதோ ரைடு போயிட்டு இருக்கிறதா, அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் கூட போட்டிருந்தாரு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? பொதுவாக அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு 2001 வந்தப்போ இரவோடு இரவாக எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை கைது செய்தார்கள். இரவோடு இரவாக. பொதுவாக ஆளுங்கட்சியாக மாறும்போது, எதிர்கட்சியாக இருந்தபோது இது வைத்திருக்க வன்மத்தை ஆளுங்கட்சியாக வந்தபோது காட்டுவார்கள். இன்றைக்கு எதிர்கட்சினா என்னன்னே தெரியாத எடுத்தவொடனே ஆளுங்கட்சியாக அமர்ந்திருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார். அண்ணன் ஏவாவேலு அவர்கள் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினார். தாவேகாவிற்கு எதிராக, தாவேகா அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி பதில் சொன்னார். இந்த ரைடு நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். திட்டமிட்டு தான் மேம் நடக்குது. திட்டமிட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேல நடக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு. அதனால திட்டமிட்டு இந்த இந்த 2 நாட்கள்ல நடக்குதுன்னு சொன்னா இதுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கமா திமுக. மிசாவையே பார்த்துட்டோம், பல போராட்டங்களை பார்த்துட்டோம், சிறை நிரப்பக்கூடிய போராட்டங்களை பார்த்துட்டோம். நீங்க பொய் வழக்கு போட்டு எவ்வளவுதான் பண்ணாலும் இதுவரையில் வரலாற்றிலே குற்றம் சாட்டப்பட்டு வேர்டிக்ட் இவங்க குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டதாக வரலாறே கிடையாது. அதனால இந்த மாதிரி புகார்கள் ஆளுங்கட்சியாக அதிமுக காலத்திலும் திமுக சந்தித்து இருக்கிறது. இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய கழகம் திமுக அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதனால இதெல்லாம் பல விஷயங்கள் பார்த்து தான் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒன்றிய அரசினுடைய இடி ரைடுக்கே அஞ்சாத இயக்கம் திமுக. உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு நீங்க நடத்தப்படுகிற இந்த ரைடுக்கெல்லாம் அஞ்சி ஒடுங்குகிற இயக்கம் திமுக கிடையாது. இன்னைக்கு அண்ணன் ஏவாவேலு அவருடைய வீட்டில் ரைடு. எதுக்காக இந்த ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் முழக்கம் எழுப்பினார். அதற்காக அவர் முழக்கம் எழுப்பினார் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரு புகாரை இது புதுசாக ரெடி பண்ணி அவர் ஏதோ ஒரு பெரிய குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு, பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு காலிலேருந்து ரைடு. உள்ள வழக்கறிஞர்களை கூட விடலை. தேர்தல் முடிவுகள் வந்த நாள்லேருந்து அந்த ஏவாவேலு பார்க்குறேன். அவர் ஒன்று வருத்தப்பட்டு அமர்ந்த ஒரே ஒரு விஷயம், நான் தனிப்பட்ட விஷயமா நான் ஏவாவேலு கிட்ட பார்த்த ஒரு விஷயம், வெற்றி தோல்வி சகஜம்பா, வெற்றி தோல்வியை சந்திக்காத இயக்கம் எந்த இயக்கமும் இருக்க முடியாது. ஆனால் என் தலைவர் கொளத்தூரில் தோத்துட்டாரு, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் அதாவது மனம் வேதனைப்பட்டு அமர்ந்த ஒரே நிமிடம், அந்த ஒரே விஷயம் அன்னைக்கு மட்டும்தான் என் தலைவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு.
அது மட்டும்தான் அவரை இதை அசைத்து பார்க்க முடியுமே தவிர்த்து, இதை அசைத்து பார்த்திருக்க முடியுமே தவிர்த்து, வேற எது நடந்தாலும் அவரை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அவரை யாராலும் சீண்டி பார்க்க முடியாது. ஏன்னா கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் திருவண்ணாமலை இன்றைக்கு கிரிவல பாதையில் அவ்வளோ மக்கள் நடக்கிறாங்க, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 300 மீட்டருக்கு ஒரு 300 மீட்டர் டாய்லெட் வசதியாக இருக்கட்டும், கிரிவல பாதை போகிற மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீராக இருக்கட்டும், பல வசதிகளை திருவண்ணாமலை மக்களுக்காக ஏற்பாடு செய்து தந்தவர். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வளோ பாலங்கள், எவ்வளோ மேம்பாலங்கள், எவ்வளவு பொதுப்பணித்துறையிலே பல சாதனைகளை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு வீட்டில் ரைடு அமிச்சு அவரை ஏதாவது செஞ்சு பார்க்கலான்னு சொன்னால் அதற்கு அஞ்சுகிற இயக்கம் திமுக கிடையாது. திமுக எந்த காலத்திலும் யாருக்காகவும் அஞ்சாது என்பதை முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு சவாலாகவே விட்டுறாங்க. எதற்கெடுத்தாலும் திமுக மேல பழி போடக்கூடிய இந்த தாவேக அரசு கவர்மெண்ட்ல அமோனியா வாயு கசவால உயிரிழப்பு இன்னும் 11க்கு மேல அதிகமாயிடுச்சு. இதை பத்தி துறை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது தாவேக அமைச்சர்களோ பதிலளிக்கல. முதல்வர் விஜய் கூட அதை பத்தி பெருசா சட்டசபையில பேசல. இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அமோனியா அந்த வாயு கசிவால இறந்தப்போ சட்டமன்றத்துக்கு கேக் கொண்டு வராங்க, அவருடைய பிறந்த நாளைக்கு வெட்டுறதுக்குன்னு. அமோனியாவால் இறந்துட்டாங்க, முதல்வர் கேக் வெட்ட மாட்டார், வருத்தத்தில் இருக்காருன்னு சொல்லி அதை திருப்பி அமிச்சாங்க. நேற்று பார்த்தேன், பார்த்துட்டு எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே அதை சொல்ல விரும்பலை. அவர்கள் வீட்டுக்கு சென்று நேரடியாக சந்தித்து விஜய் அவர்கள் இது ஆதரவு சொல்ல வேண்டும். அட்லீஸ்ட் அமைச்சர்களாவது அவங்க இடத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொன்ன மருத்துவமனைக்கு செல்லணும். யாருமே இதுவரையில் செல்லவில்லை என்று என்னால் பார்க்க முடிகிறது. இங்கே உட்காந்து ப்ரெஸ்ஸை பார்த்துனே இருந்துடுறாங்க. அவங்க களத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். முதல்வர் விஜய் அவர்கள் இதுவரையில் இரங்கல் செய்தி கூட வரலன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி நீட் தேர்வால் 4 பேர் ஒரு 3 நாட்கள் இறந்துருக்கிறாங்க. அது பற்றி வாயை கூட திறக்காத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். நீட் தேர்வுக்காக இன்றைக்கும் திமுக போராடி கொண்டு இருக்கிறது. விஜயோட ஸ்டாண்ட் என்ன? ஒருவேளை பாஜகவிற்கு ஒத்து ஊதுவதாக இருந்து நீட் தேர்வை அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு விட போகிறாரா? கேட்டால் தாவேக்காரங்க சொல்கிறாங்க, நீட் தேர்வுக்காக நிதி ஆயோக் கூடத்தில் போய் பேசிட்டு வந்துட்டாரு. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு திமுக ஆட்சியில் நாங்கள் இது பண்ணி வச்சோம். அப்போ தாவேக்கா ஆட்சியில் நீட் தேர்வில் தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். அவர் இன்றைக்கு நடிகர், அவர் தலைவர், அதையும் மீறி நமக்கு முதலமைச்சர். அவர் முதலமைச்சர் என்ற பொறுப்புணர்வோடு அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, மின்சாரத்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை மின்துறை அமைச்சர் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணமா சொல்லப்படுதுன்னா, கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 200 யூனிட் ஃப்ரீயையும் கட் பண்றதுக்காக தான் இந்த வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது திமுகவை தவிர்த்து எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்த சிறப்பு வாய்ந்தவர் அண்ணன் நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் அவர்கள் பல கட்சிகளை தாவி இன்றைக்கு தாவேக்காவில் சேர்ந்து இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். கட்சி தாவந்துக்கு கிடையாது, மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றதற்கு. வெள்ளை அறிக்கை விடுறாரு. வெள்ளை அறிக்கை விடட்டும். வெள்ளை அறிக்கை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் அப்படியே திமுக ஆட்சியினுடைய ஊழலெல்லாம் வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஊழலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கொண்டு வரப்படுகிறதா, இல்லை இந்த 200 யூனிட் மின்சாரத்தை பறிப்பதற்காக கொண்டு வரப்படுகிறதா என்பதை தாவேக்கா விளக்க வேண்டும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்க வேண்டும். நிர்மல்குமார் அவர் மீது அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார். அண்ணன் வெள்ளையறிக்கை விட்டுட்டு இதுக்கும் பதில் சொல்லணும். பெரும்பான்மை இல்லாதப்போ சிடி நிர்மல்குமார் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்ற ஆதாரத்தை நான் சொல்லட்டுமான்னு அண்ணன் நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் நிர்மல்குமாருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், வெள்ளையறிக்கை விட்டுருக்கீங்க, இது வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு கிளாப் கூட பண்ணிடுறேன். தயவு செய்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்றத அறிவிப்பை நீங்களே வெளியிட்டா நல்லா இருக்கும். செங்கோட்டையன் சொல்றாரு, நயினார் ஒரு காமெடி பீஸ், அவர் சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாதுன்னு. அந்த காமெடி பீஸோட இந்த காமெடி பீஸ் சேர்ந்து அதிமுகவில் டிராவல் பண்ணதை இந்த காமெடி பீஸ் மறந்துடுச்சா அப்படின்ற கேள்வியை யாருக்கு வைக்கணுமோ அவங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா இருவரும் ஒன்றாக அதிமுகவில் பயணித்தவர்கள். புரியுது. ஆனா இருந்தாலுமே நீங்க சொல்றது படி பார்த்தா பாஜக கிட்ட தாவேக்கா ஹெல்ப் கேட்டாங்க, அதை நயினார் நாகேந்திரன் வெளியே சொல்லியிருக்காரு. இது உண்மையாயிடுச்சு நீங்க சொன்னாலுமே அதை தாவேக்கா இன்னும் பெருசா பொருட்படுத்தலையே, அதை பெருசா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. பாஜக கிட்ட இருந்து எங்களுக்கு ஓட்டே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா காமராஜ கடத்தின்னு போய் இரவோடு இரவாக சைன் வாங்கினது யாரு? காமராஜ் அவர்கள் பாஜகவை சார்ந்த வேட்பாளர், பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு வேட்பாளர். அவர் சட்டமன்ற உறுப்பினர், மன்னார்குள்ள ஜெயிச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு எப்படியோ பொங்கி விஜய் அவர்கள், ஆக்சுவலாக தாவேக்காவினர் கூட விஜய் அவ்வளோ புகழ மாட்டுறாங்க. அவரு 7 முறை எந்திரிச்சு நிற்கிறேன், எனக்கு வாய்ப்பு தரல, 8வது முறையாக புகழ போறேன்னு சொல்லிட்டு
ஒரு தாவேக்கா கட்சிக்காரராகவே மாறி இருக்கிறார் என்றால் எவ்வளவு காசு அவருக்கு பரிமாறி இருக்கிறது, ஏதாவது பரிவர்த்தனை அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்ற அறிவிக்கையும் அவங்க வந்து வெளியிடணும். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சத்தில் ஒரு மாநில தலைவர் சொல்கிறார். அந்த மாநில தலைவர் சொல்றதுக்கு ஏன் இன்னி வரையும் தாவேக்கா வாயை திறக்கல? திறந்து பேசுங்க. நிர்மல்குமாரை சொல்கிறாரு. நிர்மல்குமார் அன்னைக்கு கால் லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. நான் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணி யார்கிட்ட ஐயா சாமி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் தாவேக்கா மக்கள் சக்தியாச்சே, சொல்லுங்க சார். சட்டசபையில உதயநிதி அவர்கள் தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயமாக்குறாங்க, தூய்மை பணியாளர்கள் தொழிலை வந்து தனியார் மயமாக்குறாங்க, இதை கண்டிக்கிறோம்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, திமுக ஒப்பந்தம் கொடுத்திருக்கக்கூடிய கொள்முதல் பண்றதா இருந்த பஸ் எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு கொடுக்க போறதா, பிரைவேட்டே அதை எடுத்து நடத்தட்டும்னு தாவேக அரசு முடிவு பண்ணியிருக்கிறதாவும் சில செய்திகள் வெளியாயிருக்கு. இன்னும் எத்தனை துறையை இவங்க தனியார் மயப்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் பல டாஸ்மாக்குகளை இன்றைக்கு 717 கடைகளை மூடி இருக்கிறார்கள். அந்த கடைகளை மூடுவது போல மூடிவிட்டு பல தனியார் பார்களை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகிறது என்ற தகவல்லாம் வருது. அதுக்கு அப்போ பின்னாடி எல்லாமே இல்லையா, அது வந்து யாரானா இருக்கலாம். அந்த பேரை சொல்றேன்னா உடனே அவர் நாளைக்கு வந்து ஓ எங்க பாரை பத்தி பேசிட்டீங்களா, கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசணும் என்ன ஆச்சு சார், மின்சாரம் கட்டு கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசணுமே என்ன ஆச்சு சார், மக்கள்லாம் போராடுறாங்க கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசணுமே என்ன ஆச்சு, உடனே அவர் வந்துருவாரு கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசணுமே என்ன ஆச்சுன்னு. அப்ப எது கேட்டாலும் அவங்க வந்து அங்க போறாங்க. அதனால இன்றைக்கு பார்கள், தனியார் பார்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட இருக்கிறது, இன்றைக்கு வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது. தனியார் மயமாகுவதை இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும். ஏன்னா இது அவங்களுடைய தலையாய கடமை. இதை வந்து அவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அதாவது இப்போ சட்டசபையில முதலமைச்சர் விஜய் இவ்வளோ ஃபயரா பேசினாருன்னா அதுக்கு பின்னாடி ஆதவர்ஜுனா எப்பயுமே தாவேக்காவோட முதலமைச்சர் அவரா இருக்காரு, அவர் தான் முதல் போட்ட அமைச்சர், அவரோட பில்டப் ரொம்ப டெவலப் ஆனனாலதான் அதை ஆஃப் பண்றதுக்கு இப்ப விஜய் பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? மேம், எங்க ஆட்சியில எப்படி இருந்துச்சுன்னா முதலமைச்சர் இருந்தாரு, துணை முதலமைச்சர்னு பேர் வச்சு இருந்திருந்தோம். இன்னைக்கு வந்து எப்படின்னா நிஜ முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர்னு சொல்லிட்டு நிழல் முதலமைச்சர் நிஜ முதலமைச்சரா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நிஜ முதலமைச்சர் நிழல் முதலமைச்சரா மாறிட்டு இருக்காரு. இன்னைக்கு எதை கேட்டாலும் வந்து ஆதவர்ஜுனா வராருன்னா அதான் அன்னைக்கு எங்களுடைய அமைச்சர் கூட சொல்லியிருப்பார், முதல் போட்ட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஆதவர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் போல செயலாற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்துக்கு ஏறும். அப்போ மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் பார்த்து இப்போவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்களித்து அவர் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்தே நல்ல ஆட்சி நம்ம இழந்துட்டோம், முதலமைச்சராக இருந்த ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வீதிக்கு வீதி வருவதை என்னால் பார்க்க முடியுது. சென்னையில் மின்வெட்டு காரணமாக பல பகுதிகளில் மக்கள்லாம் விரக்தியில் இருக்கிறாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வந்தால் சவால் விடுறாரு ஆதவர்ஜுனா, ஒரு மேயரை ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மேயர்களை, அதாவது மேயர் தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் முழுமையாக திமுக கைப்பற்றும். இன்றைக்கும் சொல்கிறேன், திமுகவிடம் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் போகலாம், கூட்டணிகளே இல்லாமல் போகலாம், பல இயக்கங்கள் எங்களை நாடி வரலாம் செல்லலாம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், திமுக தனித்து நின்று போட்டியிட என்றைக்கும் அஞ்சாது. இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபமா இந்த தாவேக்கா ஆட்சியில கருத்து போடுறது, அதாவது தாவேக்காக்கு எதிராக கருத்து போறவங்களை அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஜென்சி மீட்டை வந்து அரேஞ்ச் பண்ண அன்பானத்தை நடுராத்திரி போய் மிரட்டுறதா இருக்கட்டும், போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து தாவேக்கா அரசுல கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கா? நிச்சயமா அதான் நான் வந்து திமுகவினர் மீது குறிப்பிட்டு தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அது எங்கள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இருக்கட்டும். இப்போது பேசுகிற பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நான் பேசிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ தந்துட்டு போகிறேன்னா நாளைக்கு இந்த இன்டர்வியூ வச்சு கூட எனக்கு த்ரெட்டனிங் வரலாம். அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான், அந்த மாதிரி ஒரு பயத்தில் தாவேக்காவினர் இருக்கலாம். திமுகவினரை பொறுத்தவரையிலே நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு என்னை கைது பண்ண வராங்க அப்படின்னு சொன்னால் நான் போய் ஆஜராகுவேன், கைது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுகவினரை பொறுத்தவரையிலே அஞ்சு ஓடி ஒழிகிற இயக்கம் திமுக கிடையாது, திமுக காரங்க கிடையாது. திமுக இருக்க கடைகோடி தொண்டன் கூட சிறையை கண்டு அஞ்ச மாட்டான். அதனால் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் முக்கியத்துவம் தாங்க. உங்களை விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல. அன்பானந்தம் என்ன பேசிட்டாரு, நீங்கள் பண்ண விஷயத்த அவர் பேசிட்டார். நீங்கள் அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. நீங்கள் அப்பா எங்கன்னு நீங்கள் கேட்குறது உங்களுக்கு வந்து நல்லதாக படுது, அதுக்கு விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியாத கைது நடவடிக்கை மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அன்பானந்தம் ஒருத்தர் தான். நாளைக்கு 1,00,000 பேர் பேச ஆரம்பிப்பான். அந்த 1,00,000 பேர் உங்களால் தெம்பு இருந்தால் திராணி தான் சிறையில் போடுங்க. ஆனா இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாமா? இப்படி தொடர்ந்து திமுக காரவங்க மட்டும் இல்லாம சில சோஷியல் மீடியால பேசக்கூடிய பொதுமக்களையும் அரெஸ்ட் பண்றாங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான், பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங்.
உங்களை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே தெரியும். உங்களுடைய தனி செயலாளராக நியமித்து அந்த நியமன அரசாணையை கூட வெளியில் விடாத 40 நாள் நீங்கள் வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்கீங்க. அந்த பண்டித்தை நியமிச்சப்பே தனி செயலாளரை நியமிச்சிருக்காருங்க. ஆனால் தனி செயலாளரோட அந்த அறிவிப்பை ஜெகதீஷ் பழனிசாமி தன்னுடைய பதிவில் போடுறாரு. முந்தானேத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறப்ப போடுறாரு, நான் தான் தனி செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தனிச் செயலாளர் நியமனம் கூட டிரான்ஸ்பரண்டாக இந்த ஆட்சியில் இல்லை. அவர் மீது நான் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி மீது சொல்லணும்னா அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டை நான் சொல்லலாம். அவர் யார், அவர் எங்கேருந்து வந்தார், அவர் என்ன வேலை இப்போ பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே தெரியும். அவரை நீங்கள் தனிச் செயலாளராக நியமிச்சிருக்கீங்க. எங்கடா நியமனத்தை நம்ம வந்து வெளியே சொன்னால் விமர்சனம் வருமேன்றதுனால அந்த நியமனத்தை மறைச்சிருக்கிறீங்க. there is no transparent here. உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்பரண்ட் ஆட்சியை தரப்போறேன்னு சொல்லிட்டு ஹிடன் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் தயவு செய்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறுத்திக்கணும். இனிமேலும் பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் திமுகவினர் மீது தொடர்ந்து தாக்குதல்களை அவர்கள் நடத்தினால் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும். ரொம்ப நன்றி. நாங்க கேட்ட கருத்துக்கு ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி.